ஹலோ எவரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் மருத்துவமனை கோவையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலி எதனால் வருது, நெஞ்சு வலி அப்படின்னா என்ன, அது எதனாலலாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நெஞ்சு வலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் நெஞ்சு வலி செஸ்ட் பெயின் வந்து இருக்குது. அதாவது வந்து ரேடியேட்டிங் செஸ்ட் பெயின், அல்லது சென்ட்ரல் செஸ்ட் பெயின், அல்லது லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின், அல்லது செஸ்ட் பெயின் வந்து ரேடியேட்டிங் டு த நெக், அதாவது கழுத்து வரைக்கும் போகக்கூடியது. நெஞ்சு வலி வந்து ரைட் சைட் செஸ்ட் பெயின். அதே மாதிரி நெஞ்சிலேயே வந்து பேக் சைட்லேயும் ஒரு சிலருக்கு வந்து வலிகள் வரலாம். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக்னால மட்டும்தான் வருமா அப்படின்னா அப்படியும் இருக்கலாம். ஸோ நெஞ்சு வலிக்கான மற்ற காரணங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கழுத்து எலும்புகளில் தேய்மானங்கள் ஏற்பட்டோ அல்லது இன்ஃப்ளமேஷன்ஸ், ஒரு சில உள் வீக்கங்கள்னால வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வெளிவரக்கூடிய நரம்புகள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுனாலையும் இந்த செஸ்ட் பெயின் வந்து வரலாம். ஸோ ரெண்டாவது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இடது பக்கத்தினுடைய ஷோல்டர் அல்லது வலது பக்க ஷோல்டர் ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை வியாதிகள்னால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டங்கள் அங்கே இல்லாதனால என்ன ஆகுனா அங்கே வந்து பெயின் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஷோல்டர் பெயின் வந்து செஸ்ட் வரைக்கும் வரலாம். ஸோ அதை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ரெண்டாவது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அது வந்து டயபெட்டிக்னால வரக்கூடிய பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய பெயின்கள் வந்து ரொம்ப வந்து வலிகள் வந்து அதிகப்படியான வலிகள் இருக்கும். மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய உணவு குழாயினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு ஸ்பிங்க்டர் மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கு இடையில் வந்து ஒரு ஸ்பிங்க்டர் இருக்கும். அது வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாதனால என்ன ஆகுன்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த அசிடிட்டியினுடைய ஸ்மெல் வந்து மேலே வரலாம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு பேர்னிங் சென்சேஷன் வந்து செஸ்ட்டில், சென்ட்ரல் செஸ்ட்டில் கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு இரிட்டேஷன், செஸ்ட் பெயின், ஒரு கம்ப்ரெசிவ் டைப் ஆஃப் பெயின் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லது பேன்காஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து குடல் ஃபுல்லாக ஒரு மாதிரியான ஒரு புண்கள் வந்து அதிகமாக இருக்கிறப்போ வந்து இந்த செஸ்ட் பெயின் வந்து உருவாகும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்கு. ஸோ இதய ரத்த நாளங்களில் வந்து அடைப்புகள் இருக்கிறப்போ வந்து இதே மாதிரியான செஸ்ட் பெயின் வந்து வரும். ஸோ இந்த செஸ்ட் பெயின் வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, கார்டியாக் செஸ்ட் பெயினுக்கும் மற்ற செஸ்ட் பெயினுக்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, செஸ்ட் பெயின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய நெஞ்சு வலி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப உங்களோட செஸ்ட்டை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது வந்து கத்தியில் குத்துற மாதிரி இருக்கலாம். ஸ்டாபிங் செஸ்ட் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்குவீசிங் பெயின். அதே மாதிரி அந்த செஸ்ட் பெயினோடு சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வாந்தி வரலாம், அல்லது உடம்பு பூரா வந்து ஸ்வெட் ஆகலாம், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் சொல்லுவோம். அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு மயக்க நிலைக்கு போகலாம், தலை சுத்தல் வரலாம். ஸோ கண்ணெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளர்டு விஷன் சொல்லலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு சேர்ந்து உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கார்டியாக் செஸ்ட் பெயினாக தான் இருக்கலாம். ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இது வந்து இதயத்தில் அடைப்பு இருக்குதா, இல்லை இது ஹார்ட் அட்டாக்னால வந்த செஸ்ட் பெயினா, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த செஸ்ட் பெயின் வந்து முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா கழுத்து வலினால் வரலாம், தோள்பட்ட வலினால் வரலாம், நெஞ்சு எரிச்சல் அதாவது வந்து அசிடிட்டினால் வரலாம், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தினாலையும் செஸ்ட் பெயின் வரலாம், முதுகு தண்டுவடத்தில் ஒரு சிலருக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்துச்சுனாலும் வரலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து அதை வந்து உயிருக்கு ஆபத்துகள் எதுவும் கொடுக்காது. அந்த செஸ்ட் பெயின் மட்டும் என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். பட் வேலை இது வந்து ஹார்ட் அட்டாக்னால வர செஸ்ட் பெயின் அப்படின்னா நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகி ஒரு ஃபஸ்ட்டு வந்து இசிஜி, எக்கோ அல்லது ஒரு சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. கியூட்ராப்பைன்னு சொல்லுவோம், ட்ராப்டின்னு சொல்லுவோம், கார்டியாக் என்சைம்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் சின்ன சின்ன பிளட் டெஸ்ட்டு தான். ஸோ இதை பண்ணினீங்கனாவே அப்படின்னாவே என்னென்னா இதயத்தில் அடைப்பு இருக்கிறதுனால தான் அந்த செஸ்ட் பெயின் வந்துச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். நன்றி.